हाय दोस्तों वेलकम टू मास स्पोकन हिंदी यूट्यूब चैनल इनके நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரயில்வே ஸ்டேஷன் கன்வர்சேஷன் தான் பார்க்க போறோம் ஸ்டேஷன்ல என்னென்ன கன்வர்சேஷன் நடக்குன்னு ஹிந்தில பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெயின் எப்போ வரும்னு கிளர்க் கிட்ட கேக்குறோம் எப்படி கேப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துர்க்கேன் டெல்லி மெயில் எப்போ வரும் அப்படினு கேக்குறோம் அதாவது இப்போ வந்து யூசுவலாவே எல்லாரும் ட்ரெயின் அப்படினு சொல்றோம் சோ டெல்லி மெயில் அப்படினா டெல்லி ட்ரெயின் எப்போ வரும் அப்படினு அர்த்தம் சோ ஹிந்தில எப்படி கேட்கலாம் அப்படினா दिल्ली मेल कब आती है जी இந்த जी வந்து ரெஸ்பெக்ட்டா கூப்பிடுறது ஓகேவா कब आती है அப்படினா எப்போ வரும் அப்படின்ட்டு அர்த்தம் வரும் அப்படின்றதுக்கு ஹிந்தில आती है அப்படினு சொல்லுவாங்க எப்போ வரும் அப்படின்றப்போ कब आती है அப்போ இதுல कब அப்படினா எப்போ அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா சோ டெல்லி மெயில் எப்போ வரும் दिल्ली मेल कब आती है जी 7 மணிக்கு அப்படினு சொல்றாங்க 7 மணிக்கு ஷார்ட்டா 7 மணிக்கு அப்படினு சொல்றாங்க சோ அதை எப்படி ஹிந்தில சொல்லலாம் அப்படினா 7 बजे 7 बजे 7 அப்படினா 7 ஓகேவா 7 மணி அப்படின்றப்போ 7 बजे बजे அப்படின்றது மணி ஓகேவா சோ 7 மணிக்கு அப்படின்றத ஹிந்தில எப்படி சொல்லலாம் 7 बजे 7 बजे அடுத்து என்ன கேக்குறாங்க அப்படினா அது டெல்லிக்கு எப்போ புறப்படும் எப்போ கிளம்பும் அப்படின இந்த ட்ரெயின் டெல்லிக்கு எப்போ கிளம்பும் அப்படினு கேப்போம் இல்லையா சோ ஹிந்தில எப்படி கேட்கலாம் அப்படினா दिल्ली के लिए कब चलती है दिल्ली के लिए कब चलती है कब அப்படினா எப்போ எப்போது அப்படினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா சோ எப்பொழுது புறப்படும் कब चलती है அப்படினு கேட்கணும் அது டெல்லிக்கு எப்போது புறப்படும் ஹிந்தில दिल्ली के लिए कब चलती है कब चलती है அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா கிளர்க் 7:30 மணிக்கு கிளம்பும் ஷார்ட்டா 7:30 மணிக்கு அப்படினு சொல்லிருக்காங்க எப்போ புறப்படும்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஷார்ட்டா அவங்க சொல்லிருக்காங்க 7:30 மணிக்கு அப்படினு சோ இந்த 7:30 மணியை ஹிந்தில எப்படி சொல்லலாம் அப்படினா 7:30 बजे 7:30 बजे बजे அப்படின்றது மணி அப்படினு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அதே மாதிரி 7 அப்படினா 7 அப்படின்றது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் சோ 7:30 அப்படினா 7:30 அப்படினு அர்த்தம் ஓகேவா சோ 7:30 மணிக்கு அப்படினு சொல்றப்ப 7:30 बजे அப்படினு சொல்லணும் நெக்ஸ்ட் எந்த மேடையில இருந்து அதாவது எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அப்படி நம்ம கேப்போம் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அப்படினு கேப்போம் இல்லையா ஹிந்தில எப்படி கேட்கலாம் அப்படினா किस प्लेटफॉर्म से किस प्लेटफॉर्म से किस அப்படினா எந்த ஓகேவா சோ எந்த மேடையில இருந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து அப்படினு ஹிந்தில எப்படி கேட்கலாம் किस प्लेटफॉर्म से किस प्लेटफॉर्म से அடுத்து அவங்களோட ஆன்சர் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 அதாவது பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 அப்படினு சொல்றாங்க சோ ஹிந்தில எப்படி சொல்லலாம் அப்படினா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 4 அப்படின்றதாங்க 4 ஓகேவா சோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 அப்படினா அவங்களும் ஷார்ட்டா ஒரு ஆன்சர் சொல்றாங்க அதை ஹிந்தில எப்படி சொல்லலாம் அப்படினா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4 அடுத்து இவங்க கேக்குறாங்க டிக்கெட் எங்க பெறுவது டிக்கெட் எங்க எடுக்கிறது அப்படி நம்ம கேப்போம் பேச்சு வழக்குல டிக்கெட் எங்க எடுக்கணும் அப்படினு கேப்போம் சோ ஹிந்தில எப்படி கேட்கலாம் அப்படினா जी टिकट कहां से मिलेगी जी टिकट कहां से मिलेगी कहां से அப்படின்றது எங்க அப்படினு அர்த்தம் ஓகேவா எங்க பெறுவது அப்படின்றப்போ कहां से मिलेगी जी टिकट कहां से मिलेगी எண் 3 இலிருந்து இப்போ ஷார்ட்டான ஆன்சர் தான் அங்க இருந்து வருது இல்லையா நம்பர் 3ல 3ஆம் நம்பர்ல இருந்து வாங்கிக்கோங்க அப்படினு சொல்வாங்க இல்லையா சோ அதை எப்படி சொல்லலாம் அப்படினா ஹிந்தில खिड़की नंबर 3 से खिड़की नंबर 3 से இந்த खिड़की அப்படின்றது விண்டோ ஓகேவா 3ஆம் நம்பர் கவுண்டர் 3ஆம் நம்பர் விண்டோல இருந்து வாங்கிக்கோங்க அப்படினு சொல்வாங்க இல்லையா சோ அதை ஹிந்தில எப்படி சொல்லலாம் खिड़की नंबर 3 से 3 அப்படினா 3 அடுத்து அவங்க ஆன்சர் சொன்னோனே நம்ம என்ன சொல்றோம் யூசுவலாவே எப்படி சொல்லுவோம் थैंक यू அப்படினு சொல்லுவோம் இல்லையா சோ ஹிந்தில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி ஹிந்தில நம்ம धन्यवाद அப்படினு சொல்லுவோம் சோ थैंक यू க்கு ஹிந்தில धन्यवाद இப்போ அடுத்து நம்ம அங்க விசாரிச்சிட்டு என்குயரி பண்ணிட்டு நம்ம அடுத்து எங்க போறோம் டிக்கெட் எடுக்க போறோம் ஓகேவா சோ டிக்கெட் खिड़की पर அப்படினா டிக்கெட் விண்டோக்கு ஓகேவா டிக்கெட் விண்டோன்னு சொல்லுவாங்கல அதுதான் ஹிந்தில டிக்கெட் खिड़की पर இப்படி தான் சொல்லுவாங்க एक्चुअलीவே இப்படி தான் சொல்லுவாங்க டிக்கெட் खिड़की पर அப்படி தான் சொல்லணும் ஓகேவா சோ டிக்கெட் விண்டோவை எப்படி சொல்லணும் டிக்கெட் खिड़की पर சோ அங்க நடக்கிற கன்வர்சேஷனை இப்போ பாத்துறலாம் இப்போ அங்க போய் நம்ம டிக்கெட் எடுக்கறோம் டெல்லிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க டெல்லிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க ஹிந்தில எப்படி கேட்கலாம் दिल्ली का एक टिकट दे दीजिए दिल्ली का एक टिकट दे दीजिए இப்போ இந்த दिल्ली அப்படிங்கற இடத்துல நம்ம மத்த ஊருமே வச்சுக்கலாம் ஓகேவா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துர்க்கேன் दिल्ली के लिए एक टिकट அப்படினா ஒரு டிக்கெட் दे दीजिए அப்படினா கொடுங்க அப்படினு அர்த்தம் அடுத்து எந்த கிளாஸ் எந்த வண்டி அப்படினு கிளர்க் நம்ம கிட்ட கேக்குறாங்க எந்த கிளாஸ்க்கு எந்த வண்டி ஷார்ட்டாவே நம்ம பார்க்கறோம் இல்லையா இதுதான் பேச்சு வழக்குல நடக்கும் இல்லையா
ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கிஸ் கிளாஸ் கா கौन-सी गाड़ी, கிஸ் கிளாஸ் கா कौन-सी गाड़ी, கிஸ் கிளாஸ் கா அப்படின்னா எந்த கிளாஸ், ஓகேவா? कौन-सी गाड़ीனா எந்த வண்டி, இந்த வண்டிக்கு தான் போகிறோம் அந்த வண்டிக்கு தான் போகிறோம். ஸோ சம்டைம்ஸ் ட்ரெயின் கூட யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் வண்டின்னு கூட சொல்லுவோம். ஹிந்திலையுமே அதே மாதிரி தான் வண்டிக்கு காடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த கிளாஸ் எந்த வண்டி அப்படின்ட்டு ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கிஸ் கிளாஸ்க்கா कौन-सी गाड़ी அப்படின்னு கேட்கலாம். कौन-सी அப்படின்னா எந்த, ஓகேவா? என்ன, எந்த வண்டி அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கு நம்ம இப்போ பதில் சொல்கிறோம். செகண்ட் கிளாஸ் டெல்லி மெயில் எவ்வளவு, இதுக்கு அர்த்தம் என்னது? டெல்லி மெயிலுக்கு செகண்ட் கிளாஸ் டிக்கெட் வேணும், பட் எவ்வளோ ரூபா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஷார்ட்டாகவே நம்மளும் கேட்குறோம். ஸோ இப்படி தான் நம்ம கேட்போம் இல்லையா? யூஸ்வலாகவே நம்ம இப்படி தான் கேட்போம். ஸோ பேச்சு வழக்கில் என்ன நம்ம பேசுகிறோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ செகண்ட் கிளாஸ் டெல்லி மெயில் எவ்வளவு எப்படி ஹிந்தியில் கேட்கலான்னு பார்த்துடலாம். செகண்ட் கிளாஸ் டெல்லி மெயில் கித்தனா, அதே மாதிரி தான் வருது இல்லையா? தமிழில் எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான். செகண்ட் கிளாஸ் டெல்லி மெயில் கித்தனா அப்படின்னா எவ்வளவு அப்படின்ட்டு அர்த்தம். கித்தனா அப்படின்னா எவ்வளவு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ செகண்ட் கிளாஸ் தில்லி மெயில் எவ்வளவு ஹிந்தியில் வந்து செகண்ட் கிளாஸ் தில்லி மெயில் கித்தனா. அடுத்து அவங்களோட பதில் 90 ரூபாய், 90 ரூபா அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா 90 ரூபே, ரூபே அப்படின்னா ரூபாய் அப்படின்ட்டு அர்த்தம். 90 அப்படின்னா 90, 90 இந்த நம்பரை ஹிந்தியில் 90 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ 90 ரூபாய்க்கு ஹிந்தியில் 90 ரூபே அப்படின்னு சொல்லணும். அடுத்து நம்ம அந்த டிக்கெட்டை வாங்கிடுவோம். வாங்கின உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பவும் போல் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வருவோம்ல, அதை தான் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? தன்யவாத், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டிக்கெட் விண்டோவுக்கு போய் டிக்கெட்டும் எடுத்தாச்சு. எந்த ட்ரெயினுக்கு நம்ம ஏற போகிறோமோ அந்த ட்ரெயினுக்கு நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எங்கே வருவோம்? ட்ரெயின் எங்கே வருதோ அந்த பிளாட்ஃபார்முக்கு வருவோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த ட்ரெயின் வரக்கூடிய பிளாட்ஃபார்ம் நம்ம நிற்கிறோம். அங்கே நடக்கிற கான்வர்சேஷனை பார்த்துடலாம் வாங்க. இப்போது நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட நம்ம கேட்குறோம் மணி என்ன, மணி என்ன. ஸோ அவங்களோட அதை ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாமா? மணி என்ன அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா क्या समय हुआ है, क्या समय हुआ है. சமை அப்படின்னா மணி, ஓகேவா? ஸோ மணி என்ன அப்படின்றப்போ क्या समय हुआ है எப்படி கேட்கலாம். அடுத்து அவங்களோட பதில் 6 மணி 45 நிமிடம். சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம் 6:45 கூட சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 6 மணி 45க்கு எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் பார்த்துடலாம். 6:45 மினிட். 6 அப்படின்னா 6 மணி, ஓகேவா? 45 நிமிடங்கள் தான் ஹிந்தியில் 45 மினிட். நிமிடங்களுக்கு ஹிந்தியில் மினிட் அப்படின்னு சொல்கிறோம். 45க்கு ஹிந்தியில் 45. ஸோ 6 மணி 45 நிமிடம் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? 6:45 மினிட், 6:45 மினிட் இப்படியும் சொல்லலாம். அண்ட் இல்லாட்டி நம்ம சொல்லுவோம் 6:45 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா பவுனே சாத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? பவுனே சாத் அப்படின்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். அடுத்து நம்ம சொல்கிறோம், அவங்க டைம் சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து நம்ம பேசுகிறோம். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, சரியான நேரத்துக்கு ரயில் வரும் தானே அப்படி நம்ம கேட்குறோம். இன்னும் 15 நிமிடம் தான் இருக்குது, சரியான நேரத்துக்கு ரயில் வரும் தானே பேச்சு வழக்கில் கேட்போம் இல்லையா? சரியான டயத்துக்கு தானே ரயில் வருது அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? 15 மினிட் रहते हैं, गाड़ी समय पर आ रही है ना. 15 மினிட் அப்படின்னா 15 நிமிடம், ஓகேவா? 15 மினிட் रहते हैं அப்படின்னா 15 நிமிஷம் லெஃப்ட் அப்படி சொல்லுவோம். ஒன்லி 15 மினிட்ஸ் லெஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதாங்க அர்த்தம். அடுத்து காடி, காடினா வண்டின்னு சொல்லியிருப்பேன். சமை நேரம், மணி, ஓகேவா? ஸோ இதில் நேரம் அப்படின்னு குறிக்குது. காடி சமய பர் ஆ ரஹி ஹேனா, அதாவது ரயில் நேரத்துக்கு ரயில் வரும் தானே. அந்த வரும் தானே அப்படின்னு ஒரு கேள்வி மாதிரி அந்த வார்த்தையை நம்ம ஒரு கேள்வியாக ஆக்குறோம் இல்லையா? ரயில் வரும் தானே அப்படின்றது ஹிந்தியில் ஆ ரஹி ஹேனா அப்படின்னு கேட்கணும். ஸோ இப்போ ஃபுல்லாக பார்த்துடலாமா? இன்னும் 15 நிமிஷம் இருக்குது, சரியான நேரத்துக்கு ரயில் வரும் தானே. ஹிந்தியில் எப்படி கேட்கலாம்? 15 மினிட் रहते हैं, गाड़ी समय पर आ रही है ना. 15 मिनट रहते हैं, गाड़ी समय पर आ रही है ना. गाड़ी समय पर आ रही है ना அப்படின்னு கேட்கலாம். அடுத்து அவங்களோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா வர வேண்டும் என்று நினைக்கிறேன், தாமதம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதாவது டயத்துக்கு வரும் அப்படின்னு தான் நினைக்கேன், இன்னும் லேட்டாக வரும்ன்ட்டு எதுவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா मेरे ख्याल से तो आनी चाहिए, मेरे ख्याल से तो आनी चाहिए, देरी की घोषणा तो नहीं हुई है,
देरी की घोषणा तो नहीं हुई है. இந்த கோஷ்னா அப்படின்றதாங்க அறிவிப்பு. ஓகேவா? ஸோ கோஷ்னா தோ நெஹி ஹுயி அப்படின்னா இன்னும் அறிவிக்கப்படலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ அதுதாங்க அர்த்தம். தேரி அப்படின்றது லேட், தாமதம். ஓகேவா? மேரே க்யால் சே தோ அப்படின்னா எனக்கு என்னமோ வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மேரே க்யால் சே தோ ஆனி செய்ய, வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அதுதான் ஹிந்தியில் மேரே க்யால் சே தோ ஆனி செய்ய, தேரி கி கோஷ்னா தோ நஹி ஹுயி ஹை, தாமதம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேரி கி கோஷ்னா தோ நஹி ஹுயி ஹை. ஓகேவா? கோஷ்னா அப்படின்றது தான் அறிவிப்பு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ தேரி கி கோஷ்னா தோ நஹி ஹுயி அப்படின்னா தாமதம் ஆகும் அப்படின்ட்டு ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் பண்ணலையே அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ வர வேண்டும் என்று நினைக்கிறேன், தாமதம் இன்னும் அறிவிக்கப்படலை. ஹிந்தியில் मेरे ख्याल से तो आनी चाहिए, देरी की घोषणा तो नहीं हुई है. मेरे ख्याल से तो आनी चाहिए, देरी की घोषणा तो नहीं हुई है. அடுத்து டெல்லி எப்போது போய் சேரும். இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், டெல்லி எப்போ போய் சேரும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஏ தில்லி கப் பहुंचती है, ஏ தில்லி கப் पहुंचती है. ஏ தில்லி அப்படின்னா இது டெல்லி அப்படி சொல்கிறேன்னு அர்த்தம். ஓகேவா? கப் அப்படின்னா எப்பொழுது, பहुंचती है அப்படின்னா போய் சேர்றத பहुंचती है அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது டெல்லி எப்போ போய் சேரும் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், ஏ தில்லி கப் पहुंचती है, ஏ தில்லி கப் पहुंचती है. அடுத்து அவங்களோட ஆன்சர் என்ன வருது அப்படின்னா, காலை 5:30 மணிக்கு சரியான நேரத்தில் வந்தால், கடந்த முறை 6 மணி நேரம் தாமதமானது. பேச்சு வழக்கில் பார்த்துடலாம். காலையில் 5:30 மணிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஷார்ட்டாக. காலையில் 5:30 மணிக்கு சரியான நேரத்தில் வந்தால் காலையில் 5:30 மணிக்கு, இல்லை ஏன்னா போன வாட்டி 6 மணி நேரம் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாமா, சுபே 5:30 பஜே, சுபா 5:30 பஜே, 5:30 அப்படின்னா 5:30 மணி. ஓகேவா? यदि समय से पहुँचे तो, यदि समय से पहुँचे तो அதாவது சரியான நேரத்துக்கு வந்துச்சுன்னா. ஓகேவா? पिछली बार 6 घंटे लेट हो गई थी, पिछली बार 6 घंटे लेट हो गई थी. पिछली बार அப்படின்னா கடந்த முறை. ஓகேவா? கடந்த முறை, லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பிச்லி பார். 6 घंटे அப்படின்னா 6 மணி நேரம், 6 घंटे लेट हो गई थी அப்படின்னா 6 மணி நேரம் தாமதமானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஹிந்தியில் 6 घंटे लेट हो गई थी. ஸோ ஃபுல்லாக பார்த்துடலாமே. காலையில் 5:30 மணிக்கு சரியான நேரத்தில் வந்தால், லாஸ்ட் டைம் 6 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், सुबह 5:30 बजे यदि समय से पहुँचे तो, पिछली बार 6 घंटे लेट हो गई थी. அடுத்து அது ஒன்றும் உறுதியாக இல்லை, ஆமாம் அது ஒன்றும் கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆமாம், இப்போ அவங்க சொன்னதுக்கு 6 மணி நேரம் லாஸ்ட் டைம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ரிப்ளை என்னவாக இருக்கும், ஆமாம் அது ஒன்றும் கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹா பக்கா தோ குச் பி நஹி ஹை, ஹா அப்படின்னா ஆம், பக்கா தோ குச் பி நஹி ஹை, பக்கா அப்படின்றது உறுதி, குச் பி நஹி ஹை அப்படின்னா அதாவது பக்காத்த குச் பி நஹி ஹை, உறுதியாக ஒன்றும் உறுதியாக இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ ஆமாம் அது ஒன்றும் கன்ஃபார்மாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹா பக்கா தோ குச் பி நஹி ஹை, ஹா பக்கா தோ குச் பி நஹி ஹை. அடுத்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, என்னோடய பொருட்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா, நான் வந்து ஒரு பத்திரிக்கை அதாவது மேகசின் வாங்கிட்டு வந்துருந்தேன் ட்ரெயினில் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுறதுக்கு அப்படின்னு நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்துருவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து, क्या आप ज़रा मेरे सामान पर नज़र रखेंगे, मैं जल्दी से सफ़र में टाइम पास करने के लिए एक पत्रिका लेकर आता हूँ. ஓகேவா? ஸோ மேகசின் வந்து நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், பத்திரிக்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஹிந்தியில் வந்து பத்திரிக்கா, கொஞ்சம் ரம்மிங்காக இருக்குது இல்லையா. தமிழில் பத்திரிக்கை அப்படின்னு சொல்கிறோம், ஹிந்தியில் பத்திரிக்கா. ஓகேவா? ஸோ क्या आप ज़रा मेरे सामान पर नज़र रखेंगे, மேரே சாமான் அப்படின்னா என்னோட பொருட்கள். ஓகேவா? நஜர் ரக்கேங்கே அப்படின்னா கண்காணிப்பீங்களா, கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதுதான் நஜர் ரக்கேங்கே அப்படின்னு கேட்குறது. ஸோ என் பொருட்களை பார்த்துக்கிடுவீங்களா, ஹிந்தியில் எப்படி கேட்கலாம், क्या आप जरा मेरे सामान पर नज़र रखेंगे அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். பயணத்தின் போது நேரத்தை கடத்துவதற்காக ஒரு பத்திரிக்கை விரைவாக கொண்டு வருகிறேன், வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்கிறதா ஹிந்தியில் எப்படி சொல்லலாம், मैं जल्दी से सफ़र में टाइम पास करने के लिए,
मैं जल्दी से அப்படின்னா சீக்கிரமா सफ़र में அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது ட்ராவலில் ஓகேவா டைம் பாஸ் करने के लिए एक पत्रिका लेकर आता हूँ ஒரு பத்திரிக்கையை நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா ஸோ என்னோடய பொருட்களை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறீங்களா நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது டைம் பாஸ்க்காக ஒரு பத்திரிக்கை வாங்கிட்டு வந்துடுறேன் சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா क्या आप ज़रा मेरे सामान पर नज़र रखेंगे मैं जल्दी से सफ़र में टाइम पास करने के लिए एक पत्रिका लेकर आता हूँ क्या आप ज़रा मेरे सामान पर नज़र रखेंगे मैं जल्दी से सफ़र में टाइम पास करने के लिए एक पत्रिका लेकर आता हूँ அப்படின்னு கேட்கலாம் ஓகேவா நீங்கள் மறுபடியும் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வரும் அடுத்து அவங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஜி கோய் பாத் நஹி ஜி அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நம்ம சொல்கிறதுக்கு ஜி அப்படின்ற யூஸ் பண்ணுறோம் ஜி கோய் பாத் நஹி அப்படின்னா நோ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா எஸ் நோ ப்ராப்ளம் ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் ஜி கோய் பாத் நஹி ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் என்ன 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு அண்ட் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எப்போவுமே சொல்கிறது தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நன்றி வணக்கம்